கவனிக்கல. அதனால நான் ஏதோ வேற ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். நீக்கு இந்த அஸ்ட்ராலஜி எல்லாம். நமஸ்காரம் நமஸ்காரம். போட்டிருந்தா வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சா? துர்கா வரல. துர்கா வந்து இல்லையா? அப்புறம் இந்த பாப்பா நடுவுல ஒரு கிளாஸ் கவனிக்கல. 4 o'clock நானும் கவனிக்கல. போட்டிருந்தாளே காலம்பரவே போட்டிருந்தா. 4:30ங்கிறத மெசேஜ் போட்டு 4:30 4ங்கிற அசம்ஷன்லயே பாத்துட்டோம். அன்னைக்கு எனக்கு பாதியில கட் ஆகி என்ன விடவே இல்லையா, அதனால 3:45க்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, அப்பையில இருந்து வெயிட் பண்ணிட்டீங்களா? பேசுறதுக்கு அப்புறமா டைம் கிடைக்கிறதே இல்லையே. டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க எழுதின ஹோம்வொர்க்க வந்து எது டவுட் இருந்ததுன்னு நான் வசுமதி மாமிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். இல்ல லௌகிகமா பேசினாலும் பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. You can call me as Vasumati. No mami endra. Oh yes. Oh சரி. Call me as Vasumati. Okay. No problem. சரி. ஸ்டார்ட் பண்ணலாமா? துர்கா ஜாயின் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம் மாமி. ஓம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமா அஸ்மதாச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாலயம் கருணாலயம் ஆலயம் நமாமி லோகசங்கரம் அபார கருணாகரூபிணி ஞானரூபிணம் சந்திரசேகர குரு ஓகே. நமஸ்காரம். ஹோம்வொர்க்லாம் கிட்டுக்கிட்டுன்னு எல்லாரும் எழுதி அனுப்பிச்சு விட்டுறலே. நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல, பட் எல்லாரும் இன்னைக்கு கிளாஸ் நோட கிட்டுக்கிட்டுன்னு எல்லாரும் எழுதி அனுப்பிச்சு விட்டுறோம் ஹோம்வொர்க் எல்லாம். பரவாயில்ல. துர்கா வாங்க. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். டவுட்ஸ் மட்டும் கேட்டுடலாமா? அந்த டவுட்ஸ் இருக்கு. நீங்க சொன்னல இந்த சிஷ்வஹா அதுல 7வது சப்தம் என்னன்னு தெரியல. சிஷுல இல்லையா? சோ குரு மாதிரி தானே வரும். குரவ் வரும். அதனால சிஷவ். சிஷவ். तो शिशौ शिश्वोः शिशुषु शिशुषु गुरुषु தானே வருது. அது மாதிரி शिशुषु மாமி இதுல பஞ்சமியும் வந்து அப்ப வந்து சிஷேஹே அப்படின்னு வருமா? குரோஹோ இல்லையா சிஷோஹோன்னு வரும். சிஷோஹோ. அந்த குருவோட ஊ எப்படி போறதோ அதே மாதிரி தான் வரும். பஞ்சமி will be சிஷோஹோ. ஓகே. வேற என்ன டவுட்? புக் பேக் எக்ஸசைஸ்ல ஒரு டவுட் இருக்கு. சுஹிதா வந்து எந்த தாத்து சீதா சப்தம் கொஞ்சம் இதுக்கு பக்கத்துல வந்து பேசும்போது உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா. இது துஹிதா சப்தம் வந்து சீதா சப்தம் மாதிரியா? இல்ல இல்ல, துஹித்ரு சொன்னது கரெக்ட் சப்தம் மாதிரி. ஓகே, நான் தப்பா எழுதிருக்கேன். துஹித்ரு சப்தம் ருகாராந்த ஸ்ரீலிங்கம். அப்போ துஹித்ருனா மாத்ரு சப்தம் மாதிரி வந்துடும். துஹிதாரம் துஹிதா மாத்தி எழுதிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் நீங்க வந்து இதா பார்க்கணும், கேர்ஃபுல்லா பார்க்கணும். வெதர் ஆக்காராந்த சப்தமா ருக்காராந்த சப்தமான்னு பார்க்கணும். மாத்தாது வந்ததுனால அது ஆக்காராந்த சப்தமா எடுத்துக்க முடியாது. நான் அப்படிதான் எழுதி விட்டேன். இல்ல அது அப்ப மாத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து ருக்காராந்த தானே. ருக்காராந்த ஸ்ரீலிங்க துஹித்ரு சப்தம். அப்புறம் துஹிதா துஹிதார
இதுல செவன்த் சப்தம் எப்படி வரும்? சப்தமியா துஹிதா இல்லையா, துஹிதரின்னு வந்துவிடும். இப்போ இந்த ரிகாரந்த ஸ்திரீலிங்கம் வந்து எந்த சப்தம் மாதிரி அந்த ஃபார்மேட்ல வரும்? இது மாதா சப்தம் வருமோ? சப்தம் மஞ்சள் எடுத்து மாதா சப்தம் வருமோ? சரி சரி, ஓகே. அதே மாதிரி துஹித்ரா துஹித்ராபியாம் துஹித்ராபிகின்னு வரும் இல்லையா? துஹித்ரோஹோ இருங்க, போனே கீழே வந்து ஒரே நிமிஷம். துஹித்ருஷு ஓகே, சொல்லுங்க, என்ன டவுட் சொல்லுங்க. மற்ற ஒரு தடவை நீங்க கொஞ்சம் மைக்ரோஃபோன் பக்கத்துல வச்சுக்கோங்க, உங்க வாய்ஸே கேட்க மாட்டேங்கிறது. அந்த துஹித்து சப்தம் ஒரே ஒரு தடவை சொல்றேன், தப்பு இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணல. நான் எழுதல, தப்பா எழுதி விட்டேன். துஹிதா துஹிதரவ் துஹிதரஹ துஹிதரம் துஹிதரவ் துஹித்ரூஹு துஹித்ரா துஹித்ருभ्याम துஹித்ருபிஹி துஹித்ரே துஹித்ருभ्याम துஹித்ருभ्यः दुहितुः दुहितृभ्यां दुहितृभ्यः दुहितुः दुहित्रोः दुहितॄणां दुहितरि दुहित्रोः दुहितृषु. ஒவ்வொரு சப்தம் வரும்போது சொல்லி சொல்லி பார்க்கணும். ஸ்வசா வந்ததுன்னா அதே மாதிரி சார் ஸ்வஸ்ரு சப்தம் ஸ்வசா ஸ்வசாரவ் ஸ்வசரஹா ஸ்வசாரம் சொல்லி ஃபுல்லா சொல்லி பார்க்கணும். எழுத முடிஞ்சா எழுதலாம், அட்லீஸ்ட் சொல்லி பார்க்கணும். ஸோ தட் அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி வரும். சரியா? வேற என்ன டவுட் சொல்லுங்க. மாமி, இந்த புக் பேக் எக்ஸசைஸ்ல ஒரு டவுட் இருக்கு. புக் பேக் எக்ஸசைஸ்ல இதம் சப்தஸ்ய ரூபை அந்த இதுல வந்து தேர்ட் ஒன் டேஷ் சிஷாவஹ பான்சுஷு கிரீடந்தி. சிஷவக வந்து புல்லிங்கம் தானே? ஆமா. அப்ப வந்து இங்க ஆன்சர் வந்து இமௌ தானே? இமௌனா ரெண்டு இல்லையோ? ஆமா, நிறைய என்ன சொல்லுவோம், இமே. இமே சிஷவக வந்ததனால இல்லையா? பான்சுஷு கிரீடந்தி. ஓகே ஓகே, சரி. இமே கொடுத்திருக்க இங்க வந்து இது வந்து புல்லிங்கம் தானே, எப்படி இமே வந்ததுன்னு யோசிச்சேன். இமே பகுவச்சனம். அதுமே ஐஎம் இமௌ இமே ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்க, அதான் படிச்சோம். ஐஎம் இமௌ இமே அந்த லெசன் போய் பாருங்க, பேஜ் 14 நினைக்கிறேன். பாருங்க, அதுல பாருங்க. ஐஎம் இமௌ 14 13 பாருங்க. ஐஎம் இமௌ போட்டிருக்கேனே, வந்து வீடியோ ஆன் பண்றதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் போட்டுருக்கேன். அப்புறம் வந்து அந்த क्वेश्चन ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் ரோமன் நம்பர். ஆமா, கா அதுல கயா ஸ்வயம் செவன்த் ஒன் கயா ஸ்வம் லிக்கசி. அது கயா எதனால் நீ எழுதுகிறாய் அப்படின்ற. ஆமா. பெண்ணுக்கு என்ன ஆன்சர் நினைக்கிறேன்? லேக்கனி. லேக்கனி எழுதி போட்டேன்னு இல்லையோ? எழுதலையோ? எழுதினேன். அப்ப வந்து ஆன்சர் எப்படி எழுதுறது? லேக்கனி லேக்கன்யாம். லேக்கன்யாம் நதி சப்தம் எப்படி வரும் அந்த மாதிரி லேக்கனி. லேக்கனி வந்து நதி சப்தம் மாதிரி எழுதும். இந்த சப்தத்தை எழுதுங்க. லேக்கனி லேக்கன்யௌ லேக்கன்யः லேக்கனீம் லேக்கன்யௌ லேக்கனீஹி லேக்கன்யா லேக்கனீभ्यां லேக்கனீபிः லேக்கன்யை லேக்கனீभ्यां லேக்கனீभ्यः. सो लेखन्याः लेखनीभ्यां लेखनीभ्यः लेखन्याः लेखन्यो लेखनीनां लेखन्योः लेखनीषु. இந்த மாதிரி ஒரு சப்தம் எடுத்தா கடகடன்னு சொல்ல வரணும். இப்ப இந்த ஆன்சர் எப்படி எழுதணும்னா லேக்கனி லிகாமா திருத்தியால என்ன வரும்? லேக்கனியோட திருத்தியா என்ன வரும்? லேக்கன்யா வரும்.
So aham lekanya लिखामि likami. लिखामि aham lekanya என்னது கயா துவம் லிக்கசி. aham lekanya likami. சரியா? புரியுதா? சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, இதுல போன்ல கொடுங்க, நான் ஆன்சர் பண்றேன். அடுத்த லெசன் போலாமா? 10th லெசன் போலாமா? போலாம் மாமி. ஓகே, 10th லெசன் தசமஹ பாடஹ காக்கஹ பைக்கஹ. ஸோ இதுல எல்லாம் நிறைய புல்லிங்க சப்தம் எல்லாம் வருது. சப்தமி விபக்தி இன்ட்ரோடியூஸ் பண்றான். நம்ம சப்தமி இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? இந்த லெசன்ல ஃபுல்லா எல்லாம் சப்தமியில தான் வரப்போகுது. ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் ஸ்டார்ட் பண்றது? வசுமதி ஸ்டார்ட் பண்ணுங்க. काकः एकः ஆகாசம். கிழக்கு கிழக்கா படிச்சா இல்ல நேருக்கா? நீங்க உங்களோட மைக்ரோஃபோன் ரொம்ப லோவா இருக்கு, வால்யூமே கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இப்ப கேக்குறதா மேடம்? காக்கः ஏகः ஆகாசம். அப்படி இங்கிலீஷ் மீனிங் சொல்லிடுவாங்க. காக்கः க்ரோ, ஏகः ஃப்ராக், ஆகாசம் ஸ்கை, நீடம் நெஸ்ட், திவா டியூரிங் டே டைம். இதெல்லாம் அந்த க்ளாசரியில இருந்தது. ஆமா, அதுலயே இருக்கு. அதெல்லாம் சொல்ல சொன்னேன். வர்ஷாஹா ரெய்னி சீசன். நரஹனா மனுஷன். தேவஹா தேவன். வாபி கிணறு. பூமிஹி பூமி. நக்தம்னா இரவு ராத்திரி, நைட் டைம். ஸோ திவாவோட ஆப்போசிட், திவாவோட ஆப்போசிட் இஸ் நக்தம். திவானா டே டைம், நக்தம்னா ராத்திரி டைம். போத் வந்து இன்டிக்ளைனபிள், அவ்வியம். அது வந்து அதுக்கு சேஞ்சே ஆகாது. ஒன்லி ஒன் ஃபார்ம் இஸ் தேர். ஓகே, படிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. படிக்கட்டா? காக்கः शाखायाम् उपविशति. काकः क्रो शाखायाम् பிரான்ச் மேல, ஆன் தி பிரான்ச். ஸோ சப்தமி விபக்தியோட மீனிங் வந்து இன் ஆர் ஆன். ஒரு நிமிஷம் போர்ட்ல பாருங்க, இந்த 3 லிங்கத்தோட சொல்லி விடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா எழுதிடலாம். ஓகே, ஸோ சப்தமி விபக்தியோட மீனிங் வந்து இன் ஆர் ஆன். 2 மீனிங்கும் வரலாம். ஸோ புல்லிங்கத்துல வர சமயத்துல புல்லிங்கத்துல என்ன பார்த்தோம்? ராமா பார்த்தோம் இல்லையா? ஸோ ராமே, ராமே. ஸோ இன் ராமா or in drama or in or on drama. Okay, Rame Ramayoho in or on to Rama. இங்கிலீஷ் மீனிங்லயே இருக்கு. ராமனில், ராமனில் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. ராமனில். ஓகே, ராமனிடத்தில், ராமனில், ராமனில், ராமனிடத்தில் எப்படி ஒண்ணு எழுதலாம். அப்புறம் 2 ராமர்களில், ராமயோகோ ராமேஷு, பல ராமர்களில். பல ராமர்களில். அதான் ஸ்திரீலிங்கத்துல வர சமயத்துல லதா வரும் இல்லையா? லதா சப்தம் பார்த்தோமா? லதாயாம், லதாயாம் சீதாயாம். கொடியில், கொடி மேல் இல்லைன்னா கொடியில்.
ரெண்டு மீனிங்கும் வரலாம். லதாயாம் லதயோஹு லதாசு. கொடியில் இல்லன்னா இன்னொன்னு என்ன சொன்னேன்? கொடியின் மேல். ஆன் ஆர் இன். கொடியில் கொடியின் மேல். அதுவே இரண்டு கொடியில் பல கொடிகளின் மேல். நபும்சகலிங்கம் வர சமயத்துல இதே மாதிரி தான் வரும், புல்லிங்கம் மாதிரியே தான் வந்து விடும். ஆகாசம் அப்படின்னு வந்ததுன்னா ஆகாஷே, ஆகாஷே, ஆகாசத்தில். ஆகாசத்தின் மேல் வந்து எழுத முடியாது, ஆகாசத்தில் தான் எழுத முடியும். தெரியறதா? கீழே லைன் தெரியறதா? போர்டு இப்ப இந்த ஆகாசம் வந்து ஹோம்ஒர்க்ல எழுதிடுலாமா? ஆகாசம் எழுதிக்கோங்க. பட் ஆகாசம் என்னன்னாக்கா த்விவச்சனம் பகுவச்சனம் எல்லாம் வராது. ஆகாசம்னா என்ன? ஸ்கை தானே. அப்புறம் ஒரு ஸ்கை தானே இருக்கு, ரெண்டு ஸ்கை பல ஸ்கை எல்லாம் இருக்கா? கிடையாது, ஒரே ஆகாசம் தானே. அதனால ஏகவச்சனம் மட்டும்தான் வரும். ஆகாஷ, ஆகாசம் द्वितीया विभक्तिயில ஆகாசம், திருத்தியால வந்து ஆகாஷேன, சதுர்த்தியில வந்து ஆகாஷாய, பஞ்சமியில ஆகாஷாத், ஷஷ்டியில வந்து ஆகாஷஸ்ய, அப்புறம் சப்தமியில வந்து ஆகாஷே. எழுதிக்கோங்க. ஆகாஷ சப்தம் நித்திய ஏகவச்சனம். அதுக்கு என்ன பேருன்னா எப்பவுமே ஏகவச்சனம் தான். நிறைய ஆகாசங்கள் இருந்ததுன்னா தானே பல ஆகாசங்கள் சொல்ல முடியுமா? பல ஆகாசங்கள்னு இல்லையா? சோ இட் இஸ் கால்ட் as ஆகாஷ சப்தா இஸ் கால்ட் as நித்திய ஏகவச்சனம். நித்திய சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நித்திய ஏகவச்சனம், நித்திய ஏகவச்சனம்னா என்ன? அதுல த்விவச்சனம் பகுவச்சனம் எல்லாம் சொல்லப்படாது. then it becomes a dosha languageல. ஆகாஷ சப்தம் எழுதுற சமயத்துல ஏகவச்சனம் மட்டும் தான் எழுதணும். 7 விபக்தி எழுதணும், ஆனா ஏகவச்சனம் மட்டும் தான் எழுதி வரணும். சரியா? இப்ப புரியுதா? புல்லிங்கத்துல எப்படி சப்தமி வருது, ஸ்ரீலிங்கத்துல சப்தமி எப்படி வருது, நபும்சக லிங்கத்துல எப்படி சப்தமி வருது, இங்க பாத்துட்டோம் இல்லையா? இப்ப லெசன்ல போனோம்னா உங்களுக்கு வந்து கிளீனா ஈஸியா கண்டுபிடிச்சுக்கிறேன். சொல்லுங்க, லெசனுக்கு வருவோம். ஷாக்காயாம், ஷாக்கா வந்து ஸ்ரீலிங்க சப்தம். என்ன சப்தம் மாதிரி? லதா, ரமா, சீதா சப்தம் மாதிரி. மரத்தின் மேல். ஷாக்கா சப்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அதை எடுத்துக்கிறேன் மேடம். எழுதியிருக்கோம். தேடுறதுக்குள்ள சொல்லட்டா மேடம்? சொல்லுங்க. சொல்லட்டா? ஷாக்கா, ஷாக்கே, ஷாக்காஹா. ஒரு கிளை, இரண்டு கிளைகள், பல கிளைகள். ஷாக்காம் ஒரு கிளையை, ஷாக்கே இரண்டு கிளைகளை, ஷாக்காஹா பல கிளைகளை. ஷாக்கையா ஒரு கிளையினால், ஷாக்காபியாம் இரண்டு கிளைகளினால், ஷாக்காபிஹி பல கிளைகளினால். ஷாக்காயை கிளைக்கு, ஷாக்காபியாம் இரண்டு கிளைகளுக்கு, ஷாக்காபியா பல கிளைகளுக்கு. பஞ்சமி விபக்தி வந்து ஷாக்காயாகா ஒரு கிளையிடம் இருந்து, ஷாக்காபியாம் இரண்டு கிளைகளிடம் இருந்து, ஷாக்காபிய பல கிளைகளிடம் இருந்து. ஷஷ்டி ஷாக்காயாகா ஒரு கிளையினுடைய, ஷாக்கையோகோ இரண்டு கிளைகளுடைய, ஷாக்கானாம் பல கிளைகளுடைய. சப்தமி ஷாக்காயாம் ஒரு கிளையில், கிளையின் மேல்,
சாக்கையோகோ இரண்டு கிளைகளின் மேல், சாக்கேசு பல கிளைகளின் மேல். ஓகே. சோ என்ன மீனிங் இங்க வந்து காக்கா காக்கக சாக்காயாம் உபவிசதி. உபவிசதினா சிட்டிங், உட்கார்ந்து இருக்கிறது. he is sitting. இது முன்னாடி எழுதிருக்கலாம், உபவிசதி எழுதிருக்கலாம், எதுல இல்லையா? இல்ல. சோ அது எழுதுங்க, உபவிசதி உபவிசதஹ உபவிசந்தி. ஒன்று உட்கார்ந்து இருக்கிறது, இரண்டு உட்கார்ந்து இருக்கிறது, பல உட்கார்ந்து இருக்கின்றது. உபவிசதி யூ ஆர் சிட்டிங், உபவிசதஹ உபவிசத உபவிசாமி உபவிசாவஹ உபவிசாம. எழுதுறலாம் அந்த சப்தம் எழுதுங்க ஹோம்வொர்க்கு. உபவிசதி கையோட ஃபர்ஸ்ட் இந்த இது ஆகாஷா எழுதிக்கணும் இல்லையா? ஆமா, ஆகாஷா ஒரே ஒரு இதுதான். ஹோம்வொர்க் நான் ஒரு சைடுல எழுதின்னு வரேன். சோ கடைசியில என்னன்னு எல்லாருக்கும் விசதி வந்து அந்த 3 இதுவும் எழுதணும். ஆகாஷ சப்தம், ஆகாஷ சப்தம் செகண்ட். அப்புறம் என்னது? இப்ப சொன்னீங்களே உபவிசதி. உபவிசதி. அப்புறம் லேக்கனி, அது வந்து உபவிசதி. இது வந்து இது நவுன், இது வந்து verb. ஹோம்வொர்க்குக்கு போர்டு சென்டென்ஸ் விஜயலட்சுமி பண்ணுங்க. स दिवा आकाशो ईयते டயத்தே. டயத்தே என்ன போட்டுருக்கு? உங்களுக்கு டிஏத்தேவா போட்டுருக்கு? இல்ல இல்ல, டயத்தே நத் நத் நத்தம் 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 ஈடே வசதி. என்ன மீனிங்? சோ சஹானா யாரு சொல்றது? சஹ, அதான் விசர்க்கம் இருக்கு. அது விசர்க்கம் எப்பவுமே சஹாக்கு அப்புறம் எந்த இது வந்தாலும், வியஞ்சன அக்ஷரம் வந்தாலும் விசர்க்கம் வந்து டிராப் ஆயிடும். அதான் நம்ம படிக்கிறத சஹான்னு சொல்லலாம். சஹா. அப்ப புல்லிங் வந்து. ஆமா, புல்லிங்க. எது சொல்றது? இப்ப வந்து இல்ல, இப்ப வந்து இங்கிலீஷ்லயே பாருங்களேன். சஹா வந்து இட் இஸ் கால்ட் as a pronoun. pronounனா என்ன? யூஸ் instead of a noun. இப்ப வந்து ராமா went to the forest. அச்சா, he went with his brother and wife அப்படிங்களோ. இப்ப வந்து ஹீன்னு சொல்ற சமயத்துல யார சொல்றது? ராமவர். அதே மாதிரி இங்க வந்து காக்கக சாக்காயாம் உபவிசதி. காக்கா வந்து கிளையில் உட்கார்ந்து இருக்கிறது. அப்புறம் சஹான்னு சொல்ற சமயத்துல எது சொல்றது? குரோவர். சோ சஹா, சோ காக்கக என்ன பண்றது? திவா. திவானா மீனிங் கொடுத்திருக்கா பாருங்க அடுத்த பேஜ்ல. டியூரிங் டே டைம் என்ன பண்றது? ஆகாஷே டயதி. டயதி. ஆகாஷே வந்து என்ன என்ன விபக்தி? சப்தமி. இந்த லெசன்ல வரதெல்லாம் சப்தமி. வானத்தில். 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 சோ பகல் நேரங்களில் வானத்தில் டயத்தே. டயத்தே வந்து டி டு ஃப்ளை. ஆத்மி எடுக்கல இல்லையா? உங்களுக்கு இது வரைக்கும் எடுக்கல இல்லையா? எடுத்திருக்கீங்களா? இல்ல மாமி. ஓகே. சோ இந்த டயத்தே வந்து டி தாத்து. டி டு ஃப்ளை. ஓகே. சோ இந்த இந்த பிரத்யாஸ் ஆட் பண்றோம் இல்லையா? இப்போ வந்து
பட்டு தாத்துக்கு தி ஆட் பண்றோம் இல்லையா, தி அப்புறம் தக ஆட் பண்றோம், அந்தி ஆட் பண்றோம், அப்புறம் தானே அது பட்டதி பட்டத்தக பட்டந்தி வருது இல்லையா. So this is called as the தி தக அந்தி. இதெல்லாம் they are called as the pratyaya. pratyayanaaka suffix. தமிழ்ல என்ன சொல்வாங்க சஃபிக்ஸ்க்கு? அதாவது பிரத்யாஸ் வந்து ஜாயின் பண்றது. தமிழ்ல என்ன சொல்வாங்க? ஒரு வேர்டு கூட வந்து என்ன சொல்வாள்? பிரத்யாக்கு என்ன சொல்வாள்? அஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் பை இங்கிலீஷ்ல. தட் இஸ் வந்து ஒரு வேர்டு கூட வந்து ஜாயின் பண்றது. ஆமா, பீப்புள் சொன்னா பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதாவது இது இந்த தீ தக அந்தி ஏற்பட்ட சமயத்துல தான் இது வந்து பட்டத்தி பட்டத்தக பட்டந்தின்னு ஆகிறது. ஓகே, சான்ஸ்கிரிட் மீனிங்கே இருக்குங்க. இதெல்லாம் these are called as பிரத்யா. பிரத்யானாக்கா வந்து சேரக்கூடியது, வந்து ஒரு தாத்து கூட சேரக்கூடியது. இந்த தாத்து வந்து இந்த this is of two types. ஒன்று வந்து பரஸ்மைபதி, பரஸ்மைபதி, இன்னொன்று வந்து ஆத்மநேபதி. ஆத்மநேபதி. சோ பரஸ்மைபதி ஆத்மநேபதி எப்படி இதை வந்து பிரிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, ஸோ பரஸ்மைபதினாக்கா அந்த வந்து அந்த செய்யக்கூடிய வேலை, அதாவது அந்த தாத்துவோட காரியம் வந்து வேற இன்னொருத்தருக்கு அது பிரயோஜனமாக இருக்குமானா அது வந்து பரஸ்மைனா மற்றவர்களுக்கு, ஆத்மனேனா எனக்கு. ஓகே, எது வந்து எனக்கு பிரயோஜனமா இருந்ததுனாக்கா நம்ம வந்து அந்த ஆத்மநேபதி பிரத்யாசம் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆத்மநேபதி பிரத்யம் என்னன்னாக்கா தே ஈதே அந்தே. ஸோ இன்னைக்கு எடுப்பேன், இப்போ எடுப்பேன், இது முடிச்சுட்டு எடுப்பேன். தே ஈதே அந்தே, திஸ் இஸ் ஆத்மநேபதி. பரஸ்மைபதி வந்து தீ தக அந்தி. இது வந்து உங்க புக்ல பின்னால கொடுத்துருக்காளா தெரியல. சரி, இப்ப வந்து ஒரு தாத்து எடுத்துக்கிறோம். பட்டு தாத்து இருக்கு. ஓகே, பட்டுனா படிக்கிறான். ஓகே, சோ பட்டத்தினா அவன் படிக்கிறான். வீடியோ வருதா? இல்ல, சின்னதா பிளர்ரிங்கா கிளாரா இருக்கு போது. ஸ்கிரீன்ல வேற எங்கேயோ போயிடுது. ஒரே நிமிஷம். ஓகே, தெரியுதா? தெரியுதா? பட்டு தாத்து அவன் படிக்கிறான். ஓகே, சோ அவன் படிக்கிறான்னாக்கா அவன் வந்து பாக்கியுள்ள வேற்காக படிக்கிறான்னாக்கா பரஸ்மைபதி. அவனுக்கு படிக்கிறது மற்றவர்களுக்கு வந்து உபயோகமா இருக்குனாக்கா then you use பரஸ்மைபதி. பட் வந்து ஆத்மநேபதி அவன் தனக்காக படிக்கிறான்னாக்கா, இப்ப கதை புத்தகம் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்காக படிக்கிறான்னாக்கா so it becomes பட்டதே. பட்டதேனாக்கா அவன் அவனுக்காக படிக்கிறான், பட்டத்தினா அவன் மற்றவர்களுக்காக படிக்கிறான். இப்போ கிளாஸ் எடுக்கிறத வந்து வாசிக்கிற வச்சுக்கோங்க, he is reading for the benefit of others. பட்டத்தேனா he is reading for the benefit of himself. புரியுதா? பரஸ்மைபதினா அந்த தாத்துவோட மீனிங் வந்து எல்லாரையும் போய் சேரும். ஆத்மநேபதினா அந்த தாத்துவோட மீனிங் தனக்கே வந்து சேரும்.
இந்த ஆத்மநேபதி வந்து சில எல்லாத்துக்கும் போடலாமான்னு கேட்டா எல்லா தாத்துக்கும் ஆத்மநேபதி போட முடியாது. இப்ப டி இருக்கு, டி ஃப்ளை. சோ பறந்தா பறக்கிறதுனால அந்த பறவைக்கு பெனிஃபிட்டா நமக்கு பெனிஃபிட்டா? யாருக்கு பெனிஃபிட் போறது? பேர்டுக்கு தான் பெனிஃபிட். பேர்டுக்கு தானே பெனிஃபிட் போறது. சோ அதனால ஆத்மநேபதி தான் போடணும். டி டு ஃப்ளை. அண்ட் மனுஷனால நமக்கு இன்னொருத்தருக்கு வேண்டி நம்ம பறக்க முடியாது, அவ தானே பறக்கணும். whoever flies they get the benefit. So D will become dayate ஆயிடும். dayate. ஓகே, அந்த மாதிரி தாத்து சொல்றேன். என்ன ஆத்மநேபதி தாத்து சின்ன ஒரு 5 தாத்து சொல்ற நிமிஷம். லப்னு ஒரு தாத்து இருக்கு. So there is lab to get. So நமக்கு கிடைச்சதுன்னா யாருக்கு பெனிஃபிட்? கிடைச்சவாளுக்கு பெனிஃபிட்டா வேற யாருக்காவது பெனிஃபிட்டா? கிடைச்சவாளுக்கு தான். சோ இங்க வந்து டயத்தே ஆகும், இது வந்து லபத்தே ஆயிடும். லபத்தேனா அவனுக்கு கிடைக்கிறது, அந்த காரியத்தோட லாபம் அவனுக்கே வந்து சேர்றது. ஓகே, அப்புறம் கம்ப்னா டு ஷேக். இப்ப ஒரு மரத்தை வந்து குலுக்கினா அதோட அந்த குலுக்கறதோட அந்த ஆக்ஷனோட எஃபெக்ட் மரத்துக்கு இருக்குமா வேற யாருக்கு இருக்கும்? மத்தவாளுக்கு, குலுக்கறவாளுக்கு. இந்த மரத்துக்கு தானே அந்த குலுக்கிற எஃபெக்ட் இருக்கும். அந்த குலுங்குற எஃபெக்ட் மரத்துக்கு வரதா பாக்கி இருக்கிறதுக்கு வரதா? இப்ப மரம் குலுங்குறது வைங்களேன். இப்ப பூமி குலுங்குறதுன்னா ஓகே, பாக்கி வேருக்கு எஃபெக்ட் வருது. இப்ப எனக்கே கை கால் நடுங்கிறது வச்சுக்கோங்களேன். கம்ப்னா டு ஷேக். கை கால் நடுங்கிறதுனா நடுங்கிறதோடு அந்த ஆக்ஷனோட ரிசல்ட் எனக்கு வருதா வேற யாருக்காவது போறதா? உங்களுக்கு தான் வருது. கை நடுக்கல எனக்கு தானே நடுக்காம உங்களுக்கு ஏதாவது வருதா? நான் ஒண்ணும் இல்லையே, நீங்க வேணா வரீடா இருக்கலாம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிசல்ட் கோஸ் டு தி பர்சன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஷீ இந்த தாத்து எல்லாம் உங்களுக்கு புதுசு. என்ன ஆத்மநேபதி இது பண்றது? ஷீ டு ஸ்லீப். இது சொன்னா நல்லா தெரியும். தூங்கினா பெனிஃபிட் எனக்கா பாக்கில இருக்கா? பாக்கிலருக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா நம்ம அவளை ஓதரம் பண்ண மாட்டோமே, பெனிஃபிட்டா இருக்கும். பட் ஆனா ஃபைனலா யாருக்கு பெனிஃபிட்? the benefit only for me. Yeah. இந்த வீடியோ தெரியல, போர்டு தெரியல. she to sleep. to sleep. கம்ப் வந்து கம்பத்தே ஆயிடும். கம்பத்தே. she வந்து ஷயத்தே. சோ இதுக்கெல்லாம் வந்து ஆத்மநேபதிக்கு வந்து இந்த டெர்மினேஷனே வேற மாதிரி வரும். சோ பரஸ்மைபதி ஒரு தடவை புரிஞ்சாச்சுன்னா முள்ள லெசன் இஸ் பீயிங் இதுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறா. they are introducing ஆத்மநேபதி. this is called ஆத்மநேபதி. so ஆத்மநேபதினாக்கா benefit of that action comes to oneself, to the person doing the action. ஓகே, இப்போ இங்க வந்து டி போட்டிருக்கு, டயத்தே. இதை எழுதினு இருக்கும். இந்த தாத்து எல்லாம் புக்ல எழுதினோம். இது புக்ல கொடுத்து விட்டல, நோட்ஸ்ல இருந்து கொடுக்குறேன் இந்த எக்ஸாம்பிளுக்கு. இதை எழுதினு இருக்கும். போர்டு தெரியல மாமி. இந்த டு கெட் அதுக்கு என்ன வேர்ட் எழுதணும் அது தெரியவே இல்ல. லப் லப்பா என்னது? to get. லபத்தே. to get லபத்தே. லப். உங்களோட புக்லயே அடுத்த பேஜ்ல போட்டுருக்கு லப் டு கெட். லபத்தே, லபேதே, லபந்தே.
ஓஹோ போர்டு தெரியல மாமி. தெரியலையா? தெரியலையா இப்போ? இல்ல. தெரியுதா? இப்ப தெரியுது. ஹேங் ஆயிடுறது சில சமயம். எதிர்த்தா சோ இந்த டயத்தை வந்து அதே மீனிங் தான். ஹி இஸ் ஃப்ளையிங். நம்ம லட் லக்காரத்துல அதே மீனிங்ல தான் வரும். சோ இதே மாதிரி எல்லா ஃபார்மும் மாறின்னு வரும். அது டயத்தையோட எழுதுறேன், நான் போர்ட்ல எழுதுறேன். அழிச்சுடலாமா? இதை அழிச்சுடலாமா? So dayate dayante. So dayate என்ன மீனிங்? அவன் அவள் பறக்கிறார். அவனோ ஆர் அவள் பறக்கிறாள். டயேத்தே அவர்கள் இருவர் பறக்கிறார்கள். அது எழுதிடுறோம். டயந்தே அவர்கள் எல்லோரும் பறக்கிறார்கள். எல்லோரும் பறக்கிறார்கள். சரி, ஓகே. டயசே you are flying. டயசே நீ பறக்கிறாய். டயசே டயேத்தே ஆயிடும். நீங்கள் ரெண்டு மீனிங் நீங்க எழுதிக்கோங்க. என்ன நான் எழுதினேன்னா ரொம்ப இடமே இல்லை இதுல. டயேத்தே நீங்கள் இருவரும் பறக்கிறீர்கள். அப்புறம் டயத்வே நீங்கள் எல்லாரும் பறக்கிறீர்கள். ஓகே. அப்புறம் டயே நான் பறக்கிறேன். போர்டு தெரியவே இல்லை மாமி சுத்தமா. டயே நான் பறக்கிறேன். दयावहे दयावहे दयामहे दयामहे. நான் பறக்கிறேன், நாங்கள் இருவரும் பறக்கிறோம், நாங்கள் எல்லோரும் பறக்கிறோம். இது வந்து பிரசன்ட் டென்ஸ் தான். லட் லகாரம் தான். இது லட் லகாரம் ஆத்மநேபதி. சரியா? லாஸ்ட் ஒன் என்னது? தயாமஹே. உங்க புக்ல அடுத்த இதுல லப் தாத்து கொடுத்திருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் வரும். அடுத்த பேஜ்ல லப் அதே மாதிரி தான் வரும். ஓகே. சோ லப்புக்கு என்ன வரும்? he got. அவருக்கு கிடைக்கிறது, அவர்கள் இரண்டு பேருக்கு கிடைக்கிறது, அவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கிறது. லபத்தே லபேத்தே லபந்தே.
அப்புறம் லபசே உங்களுக்கு கிடைக்கிறது, லபேதே உங்கள் இருவருக்கும் கிடைக்கிறது, லபத்வே உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கிறது, லபே எனக்கு கிடைக்கிறது, லபாவகே எங்கள் இருவருக்கும் கிடைக்கிறது, லபாமகே எங்கள் எல்லோருக்கும் கிடைக்கிறது. புரியுறதா? இது ஹோம்வொர்க். இது லப் தாத்தும் எழுதுவோம், மீனிங்கோட எழுதுவோம். டி தாத்து இங்கே எழுதி டயத்தே லபத்தே ரெண்டுமே எழுதணும். இல்ல டயத்தை எங்க எழுதி வச்சு கிளாஸ் எழுதிச்சுல லப்பு மாத்திரம் புக்ல இருக்கு மாமி, அடுத்த பேஜ்ல இருக்கு. இந்த லெசனோட அடுத்த பேஜ்ல உங்களோட போனோட அடுத்த பேஜுக்கு போனா அதுல இருக்கு லப்பு தாத்து. லட்சுமி மாமி சரி அடுத்ததா ஓகே. என்ன பண்றது? சஹ திவே திவா ஆகாஷே டயத்தே. அது பகல் சமயத்தில் காக்கா என்ன பண்றது? ஆகாசத்தில் பறக்கிறது. டயத்தே என்னன்னாக்கா பறக்கிறது. நக்தம் சொல்லுங்க விஜயலட்சுமி பண்ணின்னு சொல்லி. நக்தம் நீடே வசதி. நீட்னா நெஸ்ட்னு போட்டிருக்கு. நீடம் நீடம்னா நெஸ்ட், வனம் மாதிரி. வனம் பாத்திரம் இல்லையா அந்த மாதிரி. நீடே வசதி வசிக்கிறது. வசதி வசிக்கிறது. ஆமா. நைட்டு நெஸ்ட்ல வசிக்கிறது, கூட்டில் வசிக்கிறது. கூட்டில் வசிக்கிறது. பகல்ல வானத்தில் பறக்கிறது, ராத்திரியில் கூட்டில் வசிக்கிறது. சரியா? துர்கா பண்ணுங்க. बेकाः वापिषु वसन्ति. बेकाः तवलै. बेकाः एकवचनமா बहुवचनமா? बेकाः. बेकः बेकौ बेकाः ராம சப்தம் மாதிரிதான். बेकஹனக்கா ஃப்ராக். ஒரு ஃப்ராக் बेकः बहुवचனம். அப்ப தவளைகள் வாபிஷி. வாபினக்கா இது கிணறு. கிணறு. பல தவளைகள் கிணற்றில் வசிக்கின்றன. வாபி சப்தம் வந்து நதி சப்தம் மாதிரி, ஸ்ரீலிங்கம். சொல்லுங்க பார்க்கலாம், நதி சப்தம் மாதிரி சொல்லுங்க. வாபி. ஒரே நிமிஷம். நதி சப்தம் எடுத்துக்கோங்க. இது கூட ஹோம்வொர்க்கா மேடம்? வாபி சப்தம். ஆமா, வாபி எழுதுவோம். நதி சப்தம் மாதிரி வாபி சப்தத்தை எழுதுவோம். சப்த மஞ்சரி புக்கு கிடைச்சா கூட வாங்கி வச்சுருவோம். எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்கிறதுனாக்கா. சென்னையில வந்து இப்ப கடையில வாங்கி வச்சுட்டு இருக்கேன் மேடம். நான் வந்து பிரவேசா எக்ஸாம் எழுத போறேன். ஓ, அதனால வாங்கி வச்சுருக்கலாம். ஓகே. ஒரு ஃபுல் செட் வாங்கி வச்சுட்டு இருக்கேன். எப்பவுமே வேண்டி இருக்கும் சப்த மஞ்சரி வேணும் நீங்க இது படிக்கிறதுனா. என்ன கிடைக்கலையா? இல்ல, அது போன்லயே பாக்குறேன். நதி சப்தம் மாதிரி தானே? ஆமா. வாபி. வாபி வாபௌ வாபஹ. வாப்யௌ. வாபி வாபௌ வாபௌ. ஓகே. வாப்யௌ. வாபி வாப்யௌ. வாக்யௌவா? இல்ல வாக்யவா? வாப்யௌ. வாப்யௌ. வாயௌ. வாயௌ. வாப்யௌ. வாப்யௌ வரணும். வாயிப்யௌ. வாப்யௌ. வாப்யௌ. வாப்யஹ. வாபி வாப்யௌ. வாப்ய. வாப்யஹ. வாபீஹி. வாபீஹி. வாபீஹி.
वाप्या ஆ वाप्या वापिभ्यां वापिभिः वाप वापौ वाक्यै वापिभ्यां இக்கு இல்லையே அங்க இக்கு இல்லையே வாப்பியை வாப்பியை वाप्यै वापिभ्यां वापिभ्यः पञ्चमील वाप्या वाप्याः वापिभ्यां वापिभ्यः தீர்க்க அந்த வாபிபியஹ சொல்லலாம் ஷார்ட் பண்ணி எடுப்படாது வாபிபியஹ वापिभ्यः षष्ठील इदे वाप्याः वाप्योः 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 वापीनां सप्तमील वाप्यां वाप्योः वापिषु சோ வாபிஷுனா என்ன மீனிங் வாபினா கிணறு பல கிணறுகளில் சோ வாப்யாம் இஸ் ஒரு கிணறில் வாப்யோஹோ 2 கிணறுகளில் வாபிஷு பல கிணறுகளில் இங்க வாபிஷுனா பல கிணறுகளில் சோ பேகாஹா தவளைகள் பல கிணறுகளில் வசிக்கின்றன கரெக்ட் வசந்தி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அந்த திருத்திய விபக்தி எப்படி சொன்னீங்க அது வாப்யயாவா வாப்யா வாப்யா நத்யாதனே வாப்யா நத்யா will be வாப்யா வாபிப்யாம் வாபிபிஹி மாதிரி ஓகே ஆமா சரியா அந்த சப்தம் எழுதிக்கோங்க வாபி சப்தம் எழுதுங்க பஸ் தாத்து எழுதுங்க வசதி எழுதிட்டலாம் என்ன வசதி வசதஹ வசந்தி எழுதிட்டலாம் Vasati, he lives. Vasataha, they too live. Vasanti, they all live. Vasasi, Vasataha, Vasata, Vasami, Vasavaha, Vasamaha. Adu homework edhi nodugo. சரியா நெக்ஸ்ட் மாமி பண்ணுங்க நெக்ஸ்ட் தே வர்ஷாசு ரட்டந்தி சோ தேனாக்கா இப்ப இந்த பேக்காவை பத்தி சொல்றது ஃப்ராக்ஸ் பத்தி சொல்றது சஹ தௌ தே அவைகள் எவைகள் தவளைகள் 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 என்ன பண்றது வர்ஷாசு ரட்டந்தி ரட்டந்தி சோ இங்க வந்து வர்ஷாஹான்னு இருக்கு இல்லையா ஆல்வேஸ் ப்ளூரல்ல போட்டுருக்காங்க பாருங்க அந்த இதுல பார்த்தோம்னா மீனிங்ல பார்த்தோம்னாக்கா வர்ஷாஹானாக்கா மழை மழை வந்து ஒரு துளியா நம்ம சொல்லவே முடியாது ஸோ வர்ஷானா ஆல்வேஸ் ப்ளூரல் நிறைய துளிகள் தானே அட் அ டைம் விழும் நித்திய பகுவச்சனம் வர்ஷாஹா வந்து நித்திய பகுவச்சனம் ஸ்ரீலிங்கம் தான் ஸோ ஸ்ரீலிங்கம் இப்ப லதா சப்தத்தோடு பகுவச்சனத்தை மட்டும் எடுத்துக்கணும் அதை மட்டும்தான் எழுதணும் இப்போ வர்ஷா சப்தம் எழுதணும்னா எப்படி எழுதணும் ஸோ வர்ஷாஹா லதா சப்தம் மாதிரியா ஸோ வர்ஷா நித்திய பகுவச்சனம் எப்படி ஆகாசம் நித்தியம் ஏகவச்சனம் சொன்னோம் இல்லையா ஆமா அது மாதிரி வர்ஷா வந்து நித்தியம் பகுவச்சனம் ஒரு மழை துளிய சொல்ல ஒரு மழை பெய்ஞ்சது சொல்ல முடியுமா ஒரு துளி முடியாது இல்லையா நிறைய தானே எப்பவுமே நிறைய தானே ஏகவச்சனம் द्विवचனம் கிடையாது so only varshah varshah varshau varshaha so varsham varshau prathama vibhakti idu dvitiyala dvitiyala varshe illa varsham varshe varshaha dvitiyali varshaha andha varum so idile enna meaningum varshaha na மழை துளிகள் மழை துளிகள் இதுல வெறும் பகுவச்சனம் மட்டும் எழுதணும் இல்லையா வர்ஷா அது வந்து வெறும் பகுவச்சனம் தான் பகுவச்சனம்
மழை துளிகளை மழை துளிகளை மழை துளிகளை ஆயிடும் द्वितीय விபக்தியில. திருத்தியால என்னாகும்? வர்ஷாபிஹின்னு வரும். வர்ஷாபிஹி அபிஷி மழை துளிகளினால். சோ துளிகளினால் எழுதுறேன், நீங்க மழை எழுதிக்கோங்க. துளிகளினால் வர்ஷாபிஹி. वर्षाभिः वर्षाः वर्षाः वर्षाभिः चतुर्थीல வந்து वर्षाभ्यः लताभ्यः दने लतेभ्यः लताभ्यः वर्षाभ्यः सो वर्षाभ्यः वर्षाभ्यः सो துளிகளில் துளிகளுக்கு துளிகளுக்கு தெரியறதா போர்டு? தெரியுது மாமி. வர்ஷாபிஹிக்கு வந்து அந்த இது விசர்க்கம் விசர்க்கம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து வர்ஷாஹா மழை, செகண்ட் வந்து வர்ஷாஹா அது என்ன மழைகளில துளிகளை மழை மழைகளையா மழை துளிகளை வர்ஷாஹானாலே மழை துளின்னு தான் பேரு. மழை துளிகள். வர்ஷாபியக துளிகளுக்கு. வர்ஷாபியக பஞ்சமி வந்து துளிகளில் இருந்து, மழை துளிகளில் இருந்து. வர்ஷாபியக. சஷ்டி வந்து வர்ஷாணாம். ஷா வந்ததுனால பெரிய நாம் வரும் இல்லையா? ஆமா, வர்ஷாணாம். சோ வர்ஷாணம்னா மழைகளினுடைய, துளியினுடைய, மழை துளிகளினுடைய, துளிகளின் உடைய. எனக்கு கை அது வரைக்கும் எட்ட மாட்டேங்கிறது. பரவாயில்ல. ஓகே. அப்புறம் அடுத்தது வந்து வர்ஷாசு. வர்ஷாசு வர்ஷா வர்ஷாசு மழை துளிகளில். வர்ஷாசு சப்தமியா மழை துளிகளில். புரியுறதா? சோ நித்திய பகவச்சனம்னா இந்த மூணாவது மட்டும்தான் எழுதணும். ஏகவச்சனம்னா ஃபர்ஸ்ட் மாத்திரம். ஆகாசத்துக்கு முதல் மட்டும்தான் எழுதணும். சோ இப்ப வர்ஷாசுன்னா என்ன என்ன மீனிங் வருதுங்க? மழை துளிகளினால். வர்ஷாசு சோ மழை காலங்கள். இங்க வந்து ரெய்னி சீசன் எடுத்துட்டு இருக்கா. சாரி, நான் வந்து மழை துளிகள்னு போட்டிருக்கேன். இங்க வந்து மழை காலம்னு போட்டுக்கோங்க. சோ இது மழை துளிகள்ல மழை காலம்னு போட்டுக்கோங்க. சரி, மழை காலம்னு போட்டிருக்கான். சோ ஏன்னா ரெயின் ஆல்சோ இஸ் கால்ட் வர்ஷா. ரெண்டு மீனிங் இருக்கு. இங்க வந்து வர்ஷாங்கிறது மழை காலமா எடுத்துட்டு இருக்கா. போத் மீனிங்ஸ் ஆர் தேர். சோ மழை காலம் வர்ஷாக மழை காலத்தை மழை காலத்தை மழை வர்ஷாபிஹி மழை காலத்தினால் மழை காலத்தினால் மழை காலத்திற்கு. இது எல்லாமே மீனிங் மாத்தின்னு விடுவோம் அந்த தமிழ். நாங்க மாத்திக்கிறோம் மேடம். இது மழை காலத்திற்கு மழை காலத்திற்கு மழை காலத்தில் இருந்து மழை காலத்தில் இருந்து
மழைக்காலத்தினுடைய மழைக்காலத்தில் மழைக்காலத்தில் தெரியறதா? கீழ் லைன் தெரியறதா? கடைசி லைன் இங்க வருஷாசுங்கிறது மழை காலத்தில் தேனா அந்த தவளைகள் எல்லாம் என்ன பண்றது? கத்துறது. தவளை கத்துறதுக்கு இருந்தா ரெட்டன் தீ, க்ரோக். இங்கிலீஷ்ல வந்து க்ரோக்கிங் சொல்லுவாங்க. கத்துறதுன்னு சொல்ல, நம்ம தமிழ்ல கத்துறதுன்னே வச்சுக்கலாம். ரெட்டத்தீம் ரெட்டத்தீ, ரெட்டத்தக, ரெட்டந்தி. ரெட்டத்தீனா ஹீ க்ரோக். ரெட் தாத்து. ரெட் டு கால் அவுட், சத்தம் போடுறது. ரெட்டத்தீ, ரெட்டத்தக, ரெட்டந்தின்னு வரும். அதே எழுதி விடுங்க. சரியா? ஓகே. சோ தே வருஷாசு ரெட்டன்தி என்ன மீனிங் மாமி சென்டென்ஸ்க்கு ஃபுல்லா போ? தவளைகள் மழைக்காலத்தில் கத்துகின்றன, சத்தம் செய்கின்றன, ஏதாவது கூப்பிடுகின்றன, என்ன வேணா போடலாம். எனிதிங். சரியா? அது வரைக்கும் முடியும். சரி, அப்ப இது ஃப்ரைடே இன்னைக்கு வச்சுக்கோங்க கிளாஸ். ஓகே, 5:30 ஆயிடுச்சு. போய் விளக்கேற்றதுக்கு ஆயிடுச்சு. சோ சரி, இது உபதேசமாலே அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். சரி, 4 ஃப்ரைடே வந்து 4. எனக்கு இன்னைக்கு வேற கிளாஸ் இருந்தது 3:30 மணி வரைக்கும், 4 மணி வரைக்கும் ஒரு கிளாஸ். நானும் விஜயலட்சுமி நீங்க கிளீனா கொடுத்திருக்கேன். நாங்க 4ங்கற அசம்ப்ஷன் 4 மணி. ஓகே, பரவாயில்லை. எனக்கு இன்னுமே அன்னைக்கு அது வேற எனக்கு அன்னைக்கு ஜாயின் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல எனக்கு. அதனாலயே பயந்து சீக்கிரம் வந்துட்டேன் இன்னைக்கு நானு. அது உடனே என்ன தெரியல, அன்னைக்கு நீங்க 2 பேரும் கட் ஆயிடுத்து. துர்காக்கும் கட் ஆயிடுத்து. ஆக்சுவலா கடைசியில இவ 2 பேரும் தான் நான் உபதேசம் மாலை எடுக்கிற சமயத்துல. பட் அப்கோர்ஸ் நீங்க ரெக்கார்டிங் அப்புறம் பாத்துருப்போம் இல்லையா? ஆமா, பண்ணிட்டோம். தேங்க்யூ மா. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ரெக்கார்டிங் போட்டா தான் அது ஞாபகமா இருக்கு. ஹோம்வொர்க் எழுத ஈஸியா இருக்கு. கரெக்ட். திருப்பி அத போட்டு கேட்டுன்னா ஞாபகம் வருது. சரி சரி, முடிச்சுடலாமா? முடிக்கலாம். ஓகே, ஃப்ரைடே 4 மணிக்கு வச்சுக்கிறோம். as usual 4 மணிக்கு. ஓகே 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 ஓகே. स्वस्ति प्रजाप्य परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महिषाम् गो ब्राह्मणेभ्यः नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. शान्ति. हरि ओम नमः. हरि ओम. சரி, எல்லாருக்கும் நமஸ்காரம். தேங்க்ஸ் மாமி. தேங்க்யூ மாமி. தேங்க்யூ.